ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் பயிர் தான் எடுத்திருக்கேன், பச்சை பயிறு. இதை வந்து நம்ம சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிரில் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானது கூட, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சத்தான ஒரு பயிர் தான் இது. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. வீடியோ தள்ளாமல் பாருங்கள். இதை நம்ம வந்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். நம்ம சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக கழுவி குக்கரில் மாற்றியாச்சு. இது கூட நம்ம எந்த இது சேர்க்கலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் முதல்ல வந்துட்டு பூண்டு ஒரு 4 பல்லு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்து எவ்வளோ வேணும்னு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பல்லு பூண்டு, ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அடுத்து வந்து நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாமே நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், நல்லா ஜீரணமாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு. பச்சை மிளகா வந்து காரத்துக்குன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா மட்டும் போடுறோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா போட்டால். இப்போ நம்ம இதை தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இதை நல்லா ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் தான் எடுக்க போகிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தாக்கா. வாங்க நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணும்னு தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. கூடவே நம்ம கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு ஒரு 4 போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக. அதனால தான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தாளிக்க சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குச்சுன்னாக்கா குழம்பு நம்ம தாளிச்சிடலாம். வாங்க, இது பருப்பு எப்படி வெந்திருக்கா இல்லையா பார்க்கலாம். நம்ம இந்த பச்சை பயிர் பருப்பு பாருங்கள், சூப்பராகவே வெந்திருக்கு. நான் ஒரு 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாகவே கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொன்னிறமாக வதங்கின வெங்காயத்தில் ஒரு தாளிப்பு போட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம கொஞ்சமாக சாம்பார் பொடிக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு வந்து கல் உப்பு தான் எடுக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் அந்த சாம்பார் பொடி பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு. சில பேர் பருப்புலேயே சேர்க்குவாங்க, நான் வந்து இப்படி தான் செய்வேன். பருப்புலேயே சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த மேலே விசில் வரும்போது எல்லாம் மேலெல்லாம் வந்துடும், அதனால அதில் போயிடுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடையும் போது தான் போடுவேன். ரொம்ப சூப்பரான ஒரு பாசிப்பயிர், பச்சை பயிர், நிறைய பேர் பாசிப்பயிர்னு சொல்கிறாங்க. பச்சை பயிறு சாம்பார், சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். பாய்.